அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் சாலையிலே அவர்கள் நகை அணிந்து நடந்து சென்றால் பின்னாலேயே இருசக்கர வாகனத்தில் வருகின்றவர்கள் அந்த செயினை பறித்து கொண்டு செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. தனியாக வசிக்கின்ற நம்முடைய முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திட்டமிட்டு அவளை படுகொலை செய்து அவள் வைத்திருக்கிற நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. காவல்துறை பெண் உயர் அதிகாரி அலுவலகத்தில் தீயிட்டு கொளுத்துகிறார்கள். எவ்வளவு வேதனை! ஒரு ஏடிஜிபி அலுவலகத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் இறந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமையானது! அதை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல. சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது, வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் 3 பேர் முதலிலே இறக்கின்றார்கள். மாலையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 பேரும் இணைந்து அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், பல்வேறு காரணங்களினால் இந்த 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் 3 பேரும் கள்ளச்சாராயம் அருந்திதான் இறந்து விட்டார்கள். அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது. அடுத்த நாள் அவருடைய 3 பேர் துக்கத்திற்கு அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை அருந்திய காரணத்தினால் கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து விட்டார்கள். இதற்கு காரணம் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் உண்மையே நடந்த சம்பவத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்கள் எச்சரிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சிகள் தவறான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்ததின் விளைவு இன்றைக்கு 68 பேர் நாம் இழந்து நிற்கின்றோம். இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்தவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி தடுக்க முடியும்? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக விற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் விளைவிக்க முடியாத உயிரை நாம் இழந்து விடுவோம் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கொண்டு வந்தார். ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்காத காரணத்தினாலே, சட்டமன்றத்திலே இந்த கவன ஈர்ப்பை எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு இவ்வளவு உயிர்களை இழந்து இருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலினுடைய அரசாங்கம்.